Oh, hi. Hello family members and welcome back to my channel. ஃப்ரெண்ட்ஸ் நான் போன வாட்டி பண்ண மைண்ட் எஃப் வீடியோக்கு நீங்கள் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. Thanks. Love you. Forever. அதனால நான் இன்னைக்கு பார்ட் 2 பண்ண போகிறேன். Oh shit. Here we go again. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு வினோதமான பையன் நிறையா வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடைசியாக வந்து இதெல்லாம் இங்கே தான் முடித்தோம். ஒரு கேம்ப் ஃபயரும் ஒரு பெட்டு அப்புறம் தேவையில்லாமல் ஒரு கல் இங்கே வச்சிட்டோம். சரி விடுங்க. பேசிக் டூல்ஸ் எல்லாம் செஞ்சு இது என்னென்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா நம்ம கடைசியாக நான் முடிக்கும் போது மிஸ்க்குன்னு ஒரு க்ரீப்பர் வந்து இங்கே வச்சு சில பல சேதாரங்கள் ஆகிவிட்டது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்டில் வந்து ஆமையை கொல்ல சொல்லியிருக்கிற ஒருத்தர் அவரோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இதை கொல்ல போகிறோம். திரும்பி அடிக்குமா? கொண்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான், நீங்கள் தான் கொல்ல சொன்னீங்க. ஏன் இவ்வளோ வைலண்ட்டாக இருக்கீங்க சார்? சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்ன பண்ணலாம், நம்ம அயன் ஷீல்டு இங்கே ஒரு ஷீல்டு வேணும். அப்புறம் சில பல அயன்ஸ் வேணும். அயன்ஸ் இல்லாமல் நம்ம இவனு ஆர்மு தான் இல்லை. இப்போதைக்கு இவன் ஆர்மு இல்லை. அதனால் நம்ம அயன் நிறையா தேவைப்படுது. இப்போ நம்ம கேவுக்குள்ளே போய் மைனிங் பண்ணப்பா. அதுக்கு கேவுக்கு போக முன்னாடி நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வேணும். தான் டார்ச் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மக்கிட்ட 24 டார்ச் இருக்குது. எப்படின்னு தெரியல. சந்தோஷம். சரி இப்போ கேவுக்குள்ளே போய் மைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அப்பா மிஸ்டேக் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஏன்னா அயன் கிடைக்குமான்னு பார்ப்போம். கேவை பெருசாக போகும் போனே உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சித்து போ சித்து போட வாய்ப்பே இல்லை. நம்ம ஓடு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போனால் வீடு கட்டணும். கடவுளே என்ன கருமட்டாது மீனாப்பா உள்ள போனேன். ஏன் நீயுமா? சொல்ல ஒன்றுமில்லை. அசிங்கமாக செத்து போனோம். கடவுளே. என்னடா என்ன தானே? சரி நம்மளை பார்த்தாலே அடிக்கிறேன். என்னன்னு தெரியல. எங்கே போனாங்க? இங்கே தான் இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போனால் நம்ம நல்ல வீடு கட்ட போதும். ஏன்னா நம்ம இந்த பிளான் வேண்டாம் நமக்கு. உள்ளே போனாலே அடிக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடு செய்ய நம்ம எவ்வளோ மரம் வேணுமோ அவ்வளோ மரத்தை வெட்ட போகலாம். ஏன்னா நான் வீடு கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வீடு கட்டலாம் அப்படின்னு. அதனால்
என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மரத்தை வெட்டிட்டு உங்களை பார்க்குறேன். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போது ரெண்டு ஸ்டாக் பக்கம் லாக் இருக்குது. இதை வச்சு நம்ம ஏதாவது இதை வந்து பிளாங்காக மாற்றி நம்மளால் எதாவது செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கு ரெண்டு மூணு. இப்போதைக்கு நமக்கு 3 போதும். இந்த 3 ஸ்டாக்கு வச்சு எங்கே வீடு கட்டுறது? நம்மளால் இங்கே வீடு கட்டிக்கலாமா? இந்த இடம் நல்லா தான் இருக்குது. ஓகே, இங்கே வீடு கட்டிக்கலாம். அது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே இடமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேஜிக் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. 3, 2, 1. ஓகே, இப்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முட்டை வச்சு நம்ம பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் வீடு என்ன மாதிரி கட்ட போகிறேன்னா, கீழே பேஸ்மெண்ட்டு இல்லை பேஸ்மெண்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸாக வந்துடும். நான் வந்து கட்டி காமிக்கிறேன் எப்படி பாருங்கள். 1 eternity later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டை கட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடு எப்படின்னு சத்தியமாக தெரியல, நல்லா மட்டும் பார்த்து சொல்லுங்கள். இது ஏன் கேட்ட வீடு அவ்வளோதான். யாரும் பெரிய சிவில் இன்ஜினியர்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி மேலே வந்து ஸ்டெப்பு, நான் மேலே கிளாஸ் வைக்கலாம் நினச்சேன். ஆனால் நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி. நைட்டு காஃபி சாயங்காலம் பண்ணால் காஃபி குடிச்சிட்டு இப்படி நின்று மீ சுற்றி வேடிக்கை பார்த்து காஃபி இருக்கா என்னெல்லாமோ. இது ஒரு மாதிரி நல்லா இருந்ததுன்னா இது வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீட்டுக்கு 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வெளியே பொருளை உள்ளே ஷிஃப்ட் பண்ணிடலாம். வச்சுட்டு ஐடியா என்னென்னா, நம்ம இப்போ 26 காம்பவுண்ட் ஸ்டோர் இதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 3 செய்யலாம். அது ஃபர்னஸ் தான் இங்கே வச்சேன். அப்புறம் ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஐ மீன் சிஸ்டம் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா. இல்லைங்க, நம்ம போய் இப்போது நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து 3 ஃபர்னஸ் செய்யலாம். 3 எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் செஸ்ட்டுக்கு இல்லையே. நம்மளால் 3 செஸ்ட்டும் செய்ய முடியும். 3 செஸ்ட்டு 3 ஃபர்னஸ். நம்ம பெட்டு இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி 3 ஃபர்னஸ் இங்கே சொல்லலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று கொசு வேறு இல்லை. அப்புறம் இங்கே ஒன்று. இங்கெல்லாம் கல் வச்சா வைக்கலாம். அப்புறம் பொட்டி வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே 2 பொட்டி, இங்கே பொட்டி. இப்போதைக்கு எது போட்டேன் நம்ம பொருள் கம்மியாக தானே. ஐயா கத்தி எனக்கு வேணும். உள்ள கிராஃப்டிங் டேபிளை தூக்கி நடுவால் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. நம்ம இங்கே ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போதைக்கு பெட்டிக்குள்ளே வந்து எல்லாம் இங்கே திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு. வீட்டு செஞ்சது சில பண்ண ஃபர்னஸ் செஞ்சு வச்சதுக்கு இந்த இல்லை. இந்த ஜன்னல் ஓரமாக பெட்டு வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா பயங்கரமாக ஸ்டக்காக உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள்,
நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதனால் விளையாடவே முடியல. அதே மாதிரி இதுதான் நம்ம கடைசி மைக்ராஃப்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் இந்த விளையாட நான் பார்க்குறேன், என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். இதுதான் லாஸ்ட்டு மைக்ராஃப்ட் வீடியோவாக இருக்கும். இதுக்கு மேலே பண்ணுவேன், பேசி வாங்கினதுக்கப்புறம் பண்ணுவேன். எப்படிடா நான் கரெக்டாக கிளம்பும்போது நீ வந்துடுவேன். சின்னவரையும் நம்ம கொல்ல வேண்டாம், பாவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை.